அவருடைய கடைசி நம்பிக்கை போச்சு. கடைசி நம்பிக்கை இனி இல்லைங்கிற சூழ்நிலையில வந்துட்டா. அந்த டைம்ல வேதனை எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பா சொல்லி சொல்லி அழுதிருப்பா. அந்த தாய் சொல்லி சொல்லி அழும்போது ஏசு அவளை பார்க்கிறாரு. ஏசு அவளை பார்த்து சொல்றாரு, அழாத அழாதேன்னு சொல்லி. அப்படியே அவர் கடந்து போகல. அவளுடைய கண்ணீர் இயேசுவை அசைத்ததன் நிமித்தம், அந்த கண்ணீர் அவரை திரும்பி பார்க்க வைத்ததன் நிமித்தம், அந்த கண்ணீர் அவரை மனதுருக வைத்ததன் நிமித்தம் அவளுடைய சூழ்நிலை மாறினா அவளுடைய கண்ணீர் நிற்கும். இயேசு யோசித்திருப்பாரா? இல்ல அவருக்கு தெரியும் இந்த இடத்துல எதை ஈடுபடுத்தாலும் அந்த தாயுடைய கண்ணீரை நிப்பாட்டவே முடியாது. ஆனா ஒண்ணு செஞ்சா அந்த தாயுடைய கண்ணீர் எதை இழந்தாலோ அதை திரும்ப கொடுத்தா அந்த கண்ணீர் வராதுன்னு சொல்லி அந்த பானையை தொட்டு அவனை இழந்திருக்க செஞ்சார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் அசைத்த போது அவள் கண்ணீருக்கு காரணமான காரியங்கள் எல்லாம் நன்மையாய் மாறின. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்ணீர் ஆண்டவரை அசைக்கிறபடி இருக்கணும். நம்முடைய கண்ணீருக்கு வருகிற கண்ணீர் மனிதர்களுக்கு முன்பாய் வீணாய் அழுவதற்கு அல்ல. அந்த ரங்கத்துல ஆண்டவரோடு போராடுகிற நம்ம அடிக்கிற கண்ணீர் அர்த்தமுள்ளதாய் மாறணும். வேலை செய்வா தெரியுமா? சில பேரு அர்த்தமே இல்லாம தேவையே இல்லாம கண்ணீரை வேஸ்ட் ஆகும். ஆனா நம்முடைய கண்ணீர்ல ஒரு மதிப்பு இருக்குது. நம்முடைய கண்ணீர் கர்த்தரை அசைக்குமானால், நம்முடைய கண்ணீர் இயேசுவை அசைக்குமானால் கண்டிப்பா ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்றம் நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. ஓரல் ராபர்ட் என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தாயார் நிறைவாக கர்ப்பிணியா இருக்கும்போது பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அவர் சமூக சேவை மருந்தாக செபிக்கிற ஒரு தாயார், இவங்க நிறைவாக கர்ப்பிணியா இருக்கும்போது ஒரு முள்வேலி வழியாய் பக்கத்து வீடு பக்கம் வழி ஷார்ட் ரூட்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வழியா போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க அந்த முள்வேலியில மாட்டி கொண்டாங்களாம். வயிற்றுல குழந்தை இருக்குது. இவங்களால அதை இது பண்ணி வெளியே வர முடியல. இது என்ன சொன்னாங்களா? ஆண்டவரே, இந்த பிள்ளை எனக்கு நீங்க ஜீவனோட கொடுத்தீங்கன்னா, ஒரு ஆபத்துமே இல்லாம கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைனால இவங்க ஊழியத்தை செய்வான். ஆனா அந்த ஓரல் ராபர்ட் வளர்ந்த போது 17வது வயதுல சொல்றாரு, தெய்வம் என்று யாரும் இந்த உலகத்துல இல்ல. ஒரு நாத்திகனாய் மாறி வீட்டை விட்டு வெளியில போறாரு. அந்த டைம்ல அந்த தாயை சொன்னாங்க, ஓரல் நீ வீட்டை விட்டு போலாம், ஆனா என் கண்ணீரை விட்டு நீ எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லி அனுப்புனாங்க. அதே வேகத்துல கொஞ்ச நாளுக்குள்ளாய் ரத்த வாந்தி எடுத்து மறுபடியும் திரும்ப வந்து இவர்கள் தகப்பனோட சேர்ந்து ஒரு கூட்டத்துல போறாரு. ஓரல் ராபர்ட் திக்குவாயிருந்தவர். அந்த ஒரு நற்செய்தி கூட்டத்துல போகும்போது அந்த பிரசங்கியால் தொட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த மாற்றத்துல நுரையீரலை கட்டி வைத்திருந்த பொல்லாத வல்லமைகள் வெளியேறி அவர்